வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 197 புதன்கிழமை ஏப்ரல் 30, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். ரத்தம் கொடுப்பது தானமல்ல, அது ஒவ்வொருவரது பொறுப்பு என்பது நல்லோர் வட்டத்தின் நம்பிக்கை. இன்று நெல்லையில் ஒருவரின் பிரசவத்திற்கு ரத்தம் தேவை என செய்தி அறிந்தவுடன் வடமலைப்பட்டி முருகேசன் விரைந்து சென்று ரத்தம் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களின் ஏழ்மை நிலையறிந்து ரூபாய் 500 பணத்தை கையில் கொடுத்துவிட்டு வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது அவரது 33வது முறை ரத்தம் அளிப்பு. நெல்லை வடமலைப்பட்டி முருகேசன் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. அப்துல் கலாம் அவர்களின் தனிப்பட்ட ஆவணங்கள் இந்திய தேசிய ஆவண காப்பகத்திடம் ஒப்படைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான விஷன் 2020 நாயகன் அப்துல் கலாம் அவர்களுக்கு சொந்தமான ஆவணங்களை அவரது அண்ணன் குடும்பத்தினர் நேற்று இந்திய தேசிய ஆவண காப்பகம் வசம் ஒப்படைத்தனர். கலாமின் கடிதங்கள், பாஸ்போர்ட், ஆதார், பான் கார்டு உட்பட பல்வேறு ஆவணங்கள் இதில் இடம்பெற்றிருந்தன. இதற்கான ஒப்பந்தத்தில் கலாம் அண்ணன் மகள் டாக்டர் நசீமா மரைக்காயர், தேசிய ஆவண காப்பகத்தின் இயக்குனர் ஜெனரல் அருள் சிங்லால் ஆகியோர் கையெழுத்திட்டனர் என்று பத்திரிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பப்பீஸ் ஹோட்டலில் தமிழகத்தின் தலைசிறந்த பிரமுகர்களை ஒருங்கிணைத்த நல்லோர் வட்டம். புச்சிரெட்டுப்பள்ளி குக்கிராமத்திலும் கிராம மக்களை ஒன்று திரட்டிய அறிவின் அருவி. ஏப்ரல் 29 நேற்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் புச்சிரெட்டுப்பள்ளி கிராமத்தில் அறிவின் அருவி நடைபெற்றது. மாணவர்கள், பெரியவர்கள், மகளிர் என அனைத்து தரப்பட்ட மக்களும் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் என் பொறுப்பு என்று பேசினர். சொல்லுவாங்க அப்பெல்லாம் 90, 100, 110 வயசு வரைக்கும் இருந்தாங்க. இப்போ பிளாஸ்டிக் அது இதுன்னு யூஸ் பண்றதுனால பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடுவேன்ற மாதிரி 25 வயசுலேயே கேன்சர், ஹார்ட் அட்டாக்ன்ற மாதிரி நிறைய நோய்கள் வருது. இந்த பிளாஸ்டிக் நம்ம அதிகமா யூஸ் பண்ணவே கூடாது. இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான மைக் செட், நாற்காலி, அனைவருக்கும் மோர், பகல் உணவு என அனைத்திற்கும் ஊர் பொதுமக்களே பொறுப்பேற்று செய்து மக்கள் சக்தியை உணர செய்தனர். நிகழ்ச்சிக்கு நெசவாளர் பழனி தலைமை வகித்தார். மேகவர்ணம் நெசவாளர், சாரதா தூய்மை காவலர் இருவருக்கும் வழிகாட்டி பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் காஞ்சிபுரத்திலிருந்து அறிவின் அருவி மாநில பொறுப்பாளர் செல்வி ஜெயபிரதா, சென்னையிலிருந்து மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வு மூலம் குக்கிராமங்களிலும் நல்லோர் வட்டத்தின் செயல்பாடுகளுக்கு சிறந்த வரவேற்பு இருப்பதை தாம் நன்கு உணர்ந்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி யோகேஸ்வரி தெரிவித்தார். நல்ல செயல்களை துணிந்து தொடங்குங்கள், அதற்கு தேவையான உதவிகள் அனைத்தும் தாமாக வந்து சேரும் என்ற விவேகானந்தரின் வாக்கை நம்பி இறங்கிய வெள்ளூர் கிராம இளைஞர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளூர் கிராம இளைஞர்கள் தமது கிராமத்தில் தண்ணீர் பந்தல் தொடங்கி மக்களுக்கு நீர்மோர் அளித்து வரும் செய்தி நம்பிக்கை செய்தியில் வெளியிடப்பட்டது. அதை பார்த்த திருமதி பாக்கியலட்சுமி சேலத்தில் இருந்து ரூபாய் 1000 அனுப்பி வைத்துள்ளார். அதே ஊரிலிருந்து திரு சீனு என்பவர் ரூபாய் 2000 அளித்துள்ளார். இராணுவத்தில் பணிபுரியும் பிரபு ரூபாய் 300 அனுப்பியுள்ளதாக திரு ராஜீவ்காந்தி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.